லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். 90 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி இந்த ஜாமீனை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிக்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் 21ஆம் தேதி இரவு கைது செய்தனர். இந்த கைதை எதிர்த்து, இந்த கைது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த அமர்வு இன்று சற்று நேரத்திற்கு முன் இந்த தீர்ப்பு என்பதை வழங்கியது. இதற்கு முன் மக்களவைத் தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ள வசதியாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1 முதல் இடைக்கால ஜாமீன் வழங்கி ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் அவர்கள் சிறையில் சரணடையவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இது போன்ற தீர்ப்பு என்பது அளிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த வழக்கில் குறிப்பாக மதுபான கொள்கை முறைகேடு அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி முதல்வருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த கைதை எதிர்த்த அவரின் இந்த மேல்முறையீடு மனுவை கூடுதல் அமர்வுக்கு மாற்றி பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு விசாரணை சம்மன் அனுப்பி ஒருவரை விசாரிப்பது என்பதே கைதுக்கான காரணமாக கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாகவும் முதல்வராகவும் உள்ளதால் அவர் பதவி விலகுவாரா இல்லையா என்பது குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்க முடியாது. இது குறித்து அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இப்போது தெரிவித்துள்ள அந்த உத்தரவு என்பது கூடுதல் அமர்வு விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் இந்த கருத்துக்கள் கருத்தில் கொள்ளாமல் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு இன்றைய உத்தரவு, குறிப்பாக அதன் தலைவரும் டெல்லி முதல்வருமாக உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய, ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.